ஹே ஹலோ அம்மை, திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். பொசசிவ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு எப்படி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜேகேவோட ஒன் ஷாட் வேணும்னு சொல்லி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்க. ஸோ எல்லா ஜேகே ஆமஸ்க்கும் இந்த ஒன் ஷாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல நியூவாக வீடியோ ரெடி பண்ணி. ஸோ அதனால தான் நாளைக்கு வந்து நம்ம ஜிம்மனோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஜிம்மனுக்கு பர்த்டே இல்லை. ஸோ நாளைக்கு நம்ம ஜிம்மனோட ஒன் ஷாட் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணி தென் லைக் பண்ணணும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கேரக்டர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகேவா, கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆகுது. ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா சியோல்லே அவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ நீங்கள் வந்து நார்மலான ஒரு லைஃப்பில் நார்மலான ஒரு இடத்துல வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நீங்கள் ஆக்சுவலி. ஓகேவா, ஸோ நீங்கள் ஜேகேவை கல்யாணம் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜேகேவை இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. ஸோ ஜேகே வந்து நல்ல பர்சன் அப்படியே உங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்களும் ஜேகேவை மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. மேரேஜ் ஆகி 1 மந்த்தாகவே நீங்கள் சியோவில் தான் இருக்கீங்க. இந்தியாவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததே கிடையாது. ஜேகேக்கு அவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து வந்திருக்க மாட்டீங்க எங்கன்னா தமிழ்நாட்டுக்கு. ஸோ 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். வாங்க, இது போதும். இப்படி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நல்லாவே தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி தான் ரெடி ஆகிட்டுருக்கான். எதுக்கு நான் அவனோட ஆஃபீஸ்க்கு ஏர்லியராக எழுந்திருவான். ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கியிருப்பீங்க. ஸோ ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்க மாட்டீங்க. ஒரு 7, 8 தான் எழுந்திருப்பீங்க. ஜங்குக்கு அதுக்கு முன்னாடி எழுந்திருவான். உங்களுக்கு காஃபி போட்டு தரது ரொம்ப கேரிங்காக இருப்பான் ஜங்குக். ஓகேவா, ஸோ அப்படி தான் காஃபிலாம் போட்டுட்டு அப்படியே வந்து உங்களை எழுப்புறான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்றீங்க. டாடி டாடி டீ குடி அப்படின்றான். நீங்களும் தேங்க்யூ. என்ன நீ ரொம்ப நேரம் எழுந்திட்ட போல. ஆமாம் பொண்டாடி, அப்புறம் மணி ஆகுது, கிளம்பணும்ல. கொஞ்சம் முக்கியமாக வேலை இருக்குது. ஜங்குக்கா, என் கூட கல்யாணம் ஆனதுலேருந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே மாட்டுற. என்ன ஜங்குக்கா, வெளியே கூப்பிட்டு போக சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஏர்லியராக போயிடுற. நைட்டும் லேட்டாக வர. உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏய் பொண்டாடி, கொஞ்சம் கொடி. என்ன பண்ணுறது, இப்போ தான் கிளைண்ட்லாம் நிறைய பேர் வரானுங்க. நம்ம இன்னும் டெவலப் பண்ணணுண்டி நம்ம கம்பெனியை. சியோல் தாண்டி போகணுண்டி. நான் ஒருத்தவன்ட்டு பேசியிருக்கேன். அவன் வரேன்ருக்கான் இன்றைக்கி. ஒரு வாரம் தாண்டி போக மாட்டாடி, மன்னிச்சிடண்ணா. அப்புறமா சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு பார்ட்டியே வைப்பாங்கனுங்க. அதில் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன்டி. உண்மையாவா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா? ஏய், என்னை பற்றி நம்பிக்கை இல்லையா அவனுக்கு? எல்லாம் உன் புருஷன் எங்கெல்லாம் கை வைக்கிறனோ எல்லா இடம் சக்ஸஸ் தான். ஆமாம் ஆமாம், பின்ன நீ ஏன் புருஷன் இல்லை? ஜான் ஜங்குக் பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நீ பார்த்துறேண்ணா. ஏதாவது போர் அடிச்சுன்னா கால் பண்ணு, இல்லை உங்கள் அம்மாகிட்ட உங்கள் அப்பா கிட்ட பேசு. ஜங்குக்கா, அம்மா அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா? ஏய், ஏதாண்டி ஒர்க் இருக்கா அது இதுன்னா டாடி இப்போ வீட்டுக்கு போகணுன்றா. மயன் புரிஞ்சுக்கோமா அப்படின்றான். நான் புரிஞ்சுக்கிறேன். சரி நீ போயிட்டு வா. ஏய் நாடி, போகும்போது புருஷன் போகும்போது இப்படி மூஞ்ச இப்படி வச்சுக்கலாமா? சரி ஜங்குக்கா, போயிட்டு வா. போதுமா? சரி வரேண்ணா. லவ் யூடி. லவ் யூ டூ. போயிட்டு வா அப்படின்றீங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே சிரிச்சுட்டே உங்களுக்கு லைட்டாக கிஸ் பண்ணிட்டான், கிளம்பிடுறான். ஸோ உங்களுக்கு ஜங்குக்கு ஃபர்தராக எந்த லவ் மேக்கிங்கும் நடந்திருக்காது இது வரைக்கும். கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆகிடுச்சு. பட் நீங்கள் இன்னும் ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணலை. ஸோ கிஸ்ஸிங் ரொமான்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ரொம்பலாம் டச்சிங்லாம் இருக்காது உங்களுக்கும் ஜங்குக்கும். ஏன்னா அவனுக்கும் நிறையா ஒர்க் இருக்கும். வரதே நைட் ஆகிடும். ஸோ அவன் ஹக் பண்ணி படுப்பான். தென் மார்னிங் கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே கிளம்புவான். ஸோ இப்படி தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும். அப்படியே ஜங்குக்கு அப்படியே அவன் கம்பெனியில் போய் எல்லாத்தையும் கோல்டாக நடந்துப்பான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கோவப்படுற ஆள் தான். பட் ஆனால் உங்ககிட்ட கிடையாது, ரொம்ப கோல்ட் டைப். ஆனால் அது வந்து அவன் அங்கே வந்து எல்லார்ட்டையும் கத்துறது அப்படி இப்படின்னு இருப்பான். நீங்களும் நிறைய தாட்டி ஃபோன் பேசும்போதெல்லாம் அவன் கத்துவான். அப்போல்லாம் நீங்கள் வந்து ஏன் கத்துற அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் அவனோட டைப் அப்படி. உங்ககிட்டலாம் அவனோட கோபத்தை காட்ட மாட்டான். எங்கே காட்டணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஜங்கு காட்டுவான். அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்ககிட்ட தான் அந்த கோவம் பட மாட்டான். பட் நீங்களும் அது மாதிரி பண்ணவும் மாட்டீங்க. ஸோ இன்ன வரைக்கும் ஜங்குக்கு உங்ககிட்ட அந்தளவுக்கு கோவப்பட்டது கிடையாது. ஸோ அப்படி தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோல்டான டைப். எங்கன்னா அவன் ஆஃபீஸில் மட்டும்தான், உங்ககிட்ட கிடையாது. அவன் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பான். ஸோ ஜங்குக்கு அப்படி தான் அவன் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ கால் வரீங்க. நாடி என்னாச்சு, மிஸ் பண்ணுறியா? அப்புறம் பின்ன என்ன பண்ணுறது, எனக்கு போரும் அடிக்குது, அதான் உனக்கு கால் பண்ணேன். சரி பொண்டாடி, நான் சாப்பிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டியாடி பொண்டாடி? எல்லாமே உனக்கு வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் ஜங்குக்கா. நீ சாப்பிட்டியா முதல்ல? ஏய், போகும்போது ப்ரெட்டு ஜாம் எடுத்துகிட்டு போயிட்டேன்டி. சாப்பிட்டேன். சரி, அப்புறம் என்ன ரொம்ப பிஸியாக இருக்கியா? இல்லை பொண்டாடி, சும்மா தான் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. நீ வீடியோ கால் பண்ணியா? அதான் வந்துட்டேன்.
சரி ஓகே. நீ அத பாரு ஜங்குக்கா. நான் அப்புறமா கால் பண்றேன். "ஆடி கேட்ராமா பார்க்குறியா?" அப்படி ஜங்கு கேட்குறான். "அப்புறம் என்ன பார்க்குறது? கேட்ராமா தான் பார்க்கணும்." "சரி நான் போய் பார்க்குறேன் என்ன?" அப்படி சொல்லிட்டு நீங்க கட் பண்ணிட்டீங்களா? சரி பொண்டாட்டி. அப்படி சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிட்டான். அவன் ஆஃபீஸ்ல நெறைய ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து லைக் அவன் வந்து ஒருத்தவங்க கூட டீலிங் போட்டிருக்கான். ஸோ அந்த பெரிய இடத்துல அதாவது யூரோப் சிட்டில அவன் பெரிய இடத்துல போட்டு வச்சிருக்கான். அங்க வந்து ஜங்குக்கோட பிசினஸ் பெரிய லெவல் வரணும்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதே போல தான் இப்ப ஜங்குக்கு அந்த கிளையண்ட் கிட்டலாம் பேசிட்டு இருக்கான். எப்படிலாம் வந்து அங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவனோட பிசினஸ் சியோல மட்டும் வரக்கூடாதுன்னு அவன் நெனச்சிட்டு இருக்கான். எல்லா ஏரியாலயும், எல்லா வேர்ல்டுலயும் வந்து வரணும் அப்படின்னு ஜங்குக் நெனச்சிட்டு இருக்கான். ஸோ அது போலவும் அது ஒரு சக்ஸஸான ஒரு நெலைமையில வந்துருச்சு. ஸோ அப்புறம் என்ன 1 வீக் அப்புறம் ஜங்குக்கு ஒரு இன்விடேஷன் வருது. லைக் வந்து இந்த ஈரோப் சிட்டில வந்து ஒருத்தவங்க பெரிய ஆள் இருப்பாங்க, ஒரு பிசினஸ் மேன். அவங்களுக்கு பதிலா நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்துல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ஜங்குக் ட்ரை பண்ணியிருப்பார். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லி கிடைச்சிருச்சு. ஸோ அதனால ஜங்குக் என்ன பண்றான்னா, அந்த இன்விடேஷன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்ககிட்ட காட்டுறான். நீங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறீங்க. பட் ஆனா நீங்க கேட்குறீங்க, "இதுக்கு நானும் வரலாமா?" அப்படி கேட்குறீங்க. வரலாம் பொண்டாட்டி. நீயும் வரலாம். தாராளமா வரலாம். "அப்ப நானும் வரவா?" வா. ஆனா நான் காலையில கிளம்பிடுவேனா? நீ கார் அனுப்பி விடுறேன். நீ அப்படியே என்ன பண்ணு, வந்துரு என்ன?" "ஆ ஓகே ஜங்குக்கா. சரி அப்ப நீ இன்னைக்கு ஒர்க் இருக்கு பொண்டாட்டி. ஆனா நீ கிளம்பிரு. சரியா? இப்ப என்ன? மதியானம் ஒரு 6:00 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி ரெடி ஆயிடு. சரி நான் கிளம்புறேன் பொண்டாட்டி." அப்படி சொல்லிட்டு திரும்பவும் ஒர்க் அந்த ஈரோப் சிட்டி அவங்க பாட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ அவன் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு அங்க தான் இருக்கான். நீங்க என்ன ட்ரெஸ் காஸ்டியூம் போடுறதுனே தெரியல. அப்போ ஒரு சாரி பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு ஜங்குக். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த ஒரு கிளிட்டர் வச்ச சாரி ரொம்ப அழகா இருக்கும். பிங்க் கலர் கிளிட்டர்ஸ் வச்சு லைக் பர்பிள் கலர் வச்செல்லாம் மாரி சூப்பரா இருக்கும். ரொம்ப அப்படியே எலகன்ட்டா இருக்கும். ஸோ அத தான் நீங்க கட்டிட்டு இப்ப அப்படியே தான் காரும் வந்து நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நீங்க அப்படியே தான் அந்த பார்ட்டிக்கு கிளம்பி வரீங்க. ஸோ ஜங்குக் அங்க தான் இருப்பான். இப்ப அப்படியே நீங்க பொறுமையா அங்க நடந்து வரீங்க. லைக் அங்க ரெட் கார்பெட் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த கெஸ்ட்டு வந்தாச்சு. இப்ப நீங்க அந்த ரெட் கார்பெட்ல நடந்து வரும்போது, அங்க இருக்கவங்கலாம் உங்களையே ஆன்னு வாய பொளந்து பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே தான் அப்படியே வரீங்க பொறுமையா ஸ்லோவா நடந்து வரீங்க. இப்ப அப்படிதான் ஜெமன் பார்க்குறான். "என்னாது இது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா நீங்க வரீங்க. "மச்சான் என்னடா பொண்டாட்டி வந்துட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி இங்க அப்படியே தான் நம்ம ஜிம்மன் கேட்குறான். ஜங்குக்க பார்க்குறான். பார்த்தா நீங்க அவ்ளோ அழகா இருக்கீங்க. பட் ஆனா அதுல உங்க ஜங்குக் பார்க்குறான். நீங்க அவ்ளோ அழகா இருந்தாலும், நெறைய பேர் உங்களையே பார்க்குறாங்களா? ஜங்குக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. அவன் என்ன பண்றானா, அப்படியே உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப கோவமா. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க அந்த சாரி வந்து லைக் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உங்க ஹிப் சைட்ல ரொம்ப அழகா ரிவீலா தெரியுது. ஏன்னா நீங்க ரொம்ப ஒயிட்டா இருக்கனால அந்த ஹிப்லாம் அழகாவே தெரியுது கர்வ்ஸ்லாம். ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் அவனுக்கு சுத்தமா புடிக்கல. அவன் என்ன பண்றானா, அப்படியே உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். நீங்க ஜங்குக்க பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஹாய் சொல்றீங்க. சிவனும் உங்கள பார்க்குறான். ஸோ ஆனா ஜங்குக் உங்கள பிடிச்சு இழுத்துட்டு வந்து, "ஏய் ஒயன் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படி கோவமா கேட்குறான். ஜங்குக்கா, "ஏய் இங்க தான் இருக்கியா? ஏய் சாரி எப்படி இருக்கு? நீ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா எடுத்து குடுத்தல சாரி சியோலுக்கு வந்தேன். எப்படி இருக்கு? நீ எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் பண்ண சொல்லி பண்ணது எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க. "ஏய் டாட்டி இங்க ஏன்டி போட்டு வந்த?" அப்படி கோவத்துல கேட்குறான். "ஏன் பார்ட்டிக்கு இந்த மாதிரி தானே போடுவாங்க. நீ குட்டி குட்டியாக போட்டால் திட்டுவேன் தான் இந்த மாதிரி போட்டேன்." "பொண்டாட்டி நான் என்ன சொன்னேன்? இது ஏன் முன்னாடி மட்டும்தான் போட்டு வரணும். எனக்கு மட்டும் தானே தெரியணும். எல்லாருக்கும் பார்க்குறாங்கடி. முன்னாடி இது வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு." "ஜங்குக்கு என்னாச்சு உனக்கு? ஏன் போ போ ஏய் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு." அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அப்படியே நின்றுட்டு இருக்கான். ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்க அப்புறமா பார்க்குறீங்க ஜங்குக் பொசசிவா இருக்கான்னு. ஐயோ! இவரு என்ன இவ்ளோ பொசசிவா இருக்காரு? நான் இதில என்ன வந்து தப்பா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜெமரும் வந்து உங்ககிட்ட நிறைய பேசுறான். ஆனா ஜங்குக் பேசவே இல்ல. அந்த பார்ட்டி ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஜங்குக் நேரா உங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். நீங்க ஜங்குக்க என்ன பண்ணிட்டு இருக்க? விடு என்ன. நீ உன்ன விட்டுற மாரி இல்லடி. ஆனா அப்போ அது 1 மாசம் ஆயிடுச்சு. உனக்கு பெர்மிஷன் என்னோட தொடரணும்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ செத்தடி. ஜங்குக்கா வேணா. என்னால முடியாது ஃபர்ஸ்ட் டைமு. வேணா ஜங்குக்கா. வலிக்கும். பரவால்ல. வலிச்சாலும் பரவால்ல. இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட் உனக்கு மில்க் ட்ரீட்மெண்ட் தரேன் உனக்கு. ஜங்குக்கா உனக்கு பனானா மில்க் வேணா சொல்லு. நான் உனக்கு பனானா மில்க் ரெடி பண்ணி தரேன். இது என்ன மில்க் ட்ரீட்மெண்ட்டு? எனக்கு தான் மில்க் பிடிக்காதுல்ல. ஏய் இது வேற மில்க்கு. இந்த மில்க்கு வேற மாரி இருக்கும். தரேன் வாடி. ஜங்குக்கா வேணாம் விடு என்ன அப்படின்ற மாரி நீங்க எவ்வளோ சொல்றீங்க. ஆனா ஜங்குக் கேட்குற மாரி இல்ல. பிடிச்சு இழுத்துட்டு போய் பெட்ல தூக்கி போடுறது தான். நீங்க ஜங்குக்கா பொண்டாட்டி பாவம் இல்லடா. வேணாம்டா. ம் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி இல்லடி நீ.
நீ வேற ஒரு ஆளு. ஜங்குக்கா என்ன பேசிட்டு இருக்கா? அடிச்சு கொலை பண்றவன். எவ்வளோ அடி பொண்டாட்டி எனக்காக தாங்கிக்கோ ஒருத்துக்கோ ஏன்னா அப்படின்ட்டு அவன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கா பெயின்லாம் செம்மையாக இருக்குது. ப்ளஷர் ப்ளஸ் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப பெயினில் ஜங்குக்கா விடுடா அப்படின்றீங்க. ஏன்னா அவனோட கை அவன் எங்கெங்கெல்லாம் வைக்கிறானோ அவ்வளோ ஹார்டாக இருக்குது. நீங்கண்ணா வேணா ஜங்குக்கா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ எனக்காக ஆசை ஆசையாக அதை எம்ப்ராய்டிங் பண்ண ஒரு அழகான சாரி தானே நான் போட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுற ஜங்குக்கா? வேணா ஜங்குக்கா, வலிக்குது ஜங்குக்கா, விட்டு ஜங்குக்கா. பொண்டாட்டி, நீ சாரி கட்டு வந்தது பெருசு இல்லடி. எனக்கு பிடிச்ச மாதிரி அதை அழகா இப்போ தெரியுற மாதிரி போட்ட பத் அதனால இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு. இங்கே பாரு, நீ உன்னை விடுற மாதிரி இல்லை. நீ பண்ண வேலைக்கு உன்னை சும்மா விடக்கூடாது. ஜங்குக்னா இந்த ஜியான்னா யாருன்னு காட்டுற உனக்கு இன்னைக்கு நைட்டு அப்படின்ட்டு ஜங்குக்னா அப்படியே அப்படியே கீழே கீழே போயிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவளுக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் இவன் இவ்வளோ பொசசிவ் ஆகுறானே நம்ம மேலேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கா. என்னாடி அப்படி பார்க்குற? என்னை விட மாட்டோண்ணா. நீ எவ்வளோ வேணா பப்பி ஐஸ் வச்சு என்னை பாரு, ஆனால் நீ எனக்கு தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்பவே ரொம்ப ஹாஷாக அவங்கக்கிட்ட வந்திருப்பான். பட் ஆனால் அது எல்லாமே லவ் தான். பட் இருந்தாலும் பொசசிவை வெளியே காமிச்சிட்டு இருக்கான். அதில் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. என்ன சிரிக்கிறியா? இருடி, ஜங்குக் மில்கா தந்தனா உனக்கு அப்போ இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே தான் அவங்க கூட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ரஃப் அண்ட் ஹார்டாக அது போயிட்டுருக்கோம் அந்த நைட்டு. உங்களெல்லாம் முடிஞ்சிருக்காது, ரொம்ப பெயினில் இருந்திருப்பீங்க. ஜங்குக்கா வலிக்குது வேணாம் போதும், வலிக்குது விட்டுடா அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ கத்துறீங்க. ஜங்குக்னா முடியாது, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஹாஷாக வேகமாக பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஃபஸ்ட் டைமில் ஸோ ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அவன் ஃபுல்லாக முடிச்சுட்டா அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே ஒன்றுத்தையே அப்பாவே பையன் மாதிரி படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சுருண்டிட்டு படுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது அந்த இடத்துல. ஸோ அவ்வளோ பெயின். ஸோ அப்படியே தான் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. ஜங்கு கொண்டா கழிச்சு போய் பொண்டாட்டி வயன் வயன் என்னாடி இப்படி படுத்து கிடக்குற, கூப்பிட்றாள்ல அப்படின்னு ஜங்கு கேட்குறான். ஓ ஜங்குக்கா வலிக்குது அப்படின்றீங்க. நாடி வலிக்குதா? ஆ வலிக்குதாடி அப்படின்ட்டு என்ன பண்ணுறானா, நீங்கள் 2 பேருமே பெட்ஷீட் தான் போத்திருப்பீங்க. ஸோ அப்படியே பெட்ஷீட்குள்ளே பொறுமையாக கையை அப்படியே ரொம்ப சாஃப்டாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஸ்டொமக் கீழே வைக்கிறான். நீங்கள் ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டு அவனை பார்க்குறீங்க. ஏய் கையை தாண்டி வச்சேன் என்னடி? இல்லை அங்கே தான் வலிக்குது அப்படின்றீங்க. ஜங்குக்னா நாடி வலிக்குதா? என்னோடது அங்கே தடவை போச்சு, அதான் வலிக்கும் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். நான் இப்போ அர்த்தம்லாம் கேட்டேனாடா, போடா. இப்போ நான் அங்கே போச்சேன் இங்கே போச்சான்லாம் கேட்டேனா? எனக்கு வலிக்குதுன்ற நீ அங்கே போச்சு இங்கே போச்சுன்ட்ருக்க. போ ஜங்குக்கா. சரி, இதுக்கப்புறமா அது என்னை பொசசிவ் ஆக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். நீ பொசசிவ் ஆகுன்னு நான் இப்பெல்லாம் பண்ணேன். போ ஜங்குக்கா, வலிக்குது. சரி சரி சாரிடி பொண்டாட்டி, ரொம்ப ஹஷாக போயிட்டேனா? ஆமாம் ரொம்ப வலிக்குது தெரியுமா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறானா, ஸ்மூத்தாக அப்படி ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், உங்கள் மேலே அப்படியே முடியலாம் இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக விலகி விட்டுட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சாரி மூட ஹர்ட் பண்ணுனா ஃபஸ்ட் டைம்ல, ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணல. இப்போது என்ன பண்ணலாம்? இதுலேயே ரொம்ப குழந்த மாதிரி இருக்கா. இவளுக்கெல்லாம் குழந்த கொடுத்தா என்ன ஆகுறது? இல்லை எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான், ஆனால் இவ்வளோ மாதிரி இன்னொரு குழந்த என்ன இருந்தாலும் நீ தாண்டி என் குழந்த அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு இல்லை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறான். அங்கே கூப்பிட்டு போனால் இவன் ரொம்ப ஹாப்பியாவா, அங்கே கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறானா, அப்படியே உங்களை தூங்க வச்சிடுறான். ஸோ நீங்களும் தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே பெட்ஷீட்லாம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனும் தூங்கிட்டான். ஒரு ரொம்ப ஏர்லி மார்னிங் போல் அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்சமாக வைக்க பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படி தான் கிளம்பிட்டுருக்கான். நல்லா கோட் சூட்லாம் போட்டுட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். உங்களுக்கா ஒன்றும் புரியல. நீங்கள் அப்படி தான் ஜங்குக்கா எங்கே போகிற, எதுக்கு லக்கேஜ்லாம், ஆமாம் கோட் சூட்லாம் போட்டுட்டு எங்கே போகிறோம், எங்கே ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. டாடி அது சர்ப்ரைஸ் பி. என்ன சர்ப்ரைஸா?
ஆ ஆமாம், அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ அப்படின்றான். ஆ எனக்கு கால்லாம் ரொம்ப நடுங்குது. இதில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வானா, சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கோட் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தான் எங்கே போகிறானா நேராக அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் அவங்கள உட்கார வைக்கிறான். ஸோ அப்படியே நீங்களும் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே ஒரு அழகான பிங்க் சாரி ரொம்ப சில்க் காட்டனில் ரொம்ப அழகாக செஞ்சது தான். ஸோ நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே செயின்லாம் போட்டுட்டு அப்படியே அழகாக இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான். வா மொட்டாட்டி இன்னும் இன்னும் என்ன முடியுறாளே, சரி விடு ஜங்குக் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸு. நீங்கள் அப்படியே ஜங்குக் பக்கம் திரும்பிட்டு ஆ ஜங்குக்கா ஓகேவா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ம் செம்மையா இருக்குடி உனேண்ணா நல்லா இருக்கா, சரி வா கிளம்புவோம் மணி ஆயிடுச்சு. ஆமாம் எங்கே ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே மணி ஆயிடுச்சு அதுதுன்றியே எங்கே போகிற ஜங்குக்கா. ஐயோ ஆனால் கண்டுபிடிக்கிறாளே, ஃப்ளைட்டில் தாண்டி போகிறோம் பொண்டாட்டியானோ அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கா ஜங்குக்கா ஃபோன்ட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்க, எங்கே போகிறோம் பொண்டாட்டி அதுவாடி ஃப்ளைட்டில் தாண்டி போகிறோம் ஃப்ளைட்டில் தான். எதுக்கு எதுக்கு ஃப்ளைட்டு ஏய் அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறல, சர்ப்ரைஸ் நான் ஏன் கேட்கக்கூடாது, தரமாட்டேன். சரி எங்கே போகிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கூட. ஆ ஹிண்டா ஹிண்ட்லாம் வேணாம் முன்னாடி அப்படியே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அங்கே லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அவன் அங்கே இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்றான். ஸோ நேராக எங்கே வந்திருப்பீங்கண்ணா ஏர்போர்ட் தான். ஸோ அங்கேருந்து நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்தியா. ஸோ தமிழ்நாட்டுக்கு தான் வர போகிறீங்க. ஐ மீன் ஜங்குக்கு எங்கே உங்களை சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வரானா உங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு தான். ஸோ 1 மந்த் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி. ஸோ ஆனால் நீங்கள் எங்கேயும் அந்தளவுக்கு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா சியோல்லேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும், வரவே முடியாது. ஸோ 1 மந்த்தாக உங்கள் அப்பா அம்மா பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோ கால் தென் கால் தான் பேசியிருப்பீங்க. ஸோ கல்யாணம் ஆகி 1 மந்த்துக்கு அப்புறம் அம்மா அப்பா பார்க்க போகிறது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தானே இருக்கும். ஸோ அதான் ஜங்குக் பிளான் பண்ணியிருக்காரு உங்களுக்காக. ஸோ அவன் ப்ரீ பிளான் கூட கிடையாது, சடனாக பிளான் பண்ணான் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் அப்படி தான் ஏர்போர்ட்டில் எல்லா செக்கப்பும் பாஸ்போர்ட் செக்கப் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நீங்கள் நேராக ஃப்ளைட்டில் ஏறணும். ஜங்குக்கு திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. என்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டுருக்கா, ஓ பொண்டாட்டி அப்படின்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃப்ளைட்டில் உங்கள் சீட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துறீங்க. போகிற வழியிலலாம் ஜங்குக்கு பார்த்து எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னே கேட்குறீங்க. ஜங்குக்கு ஒரு செகண்டில் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறானா, அவன் அப்படியே அவன் காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறான். சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் ஆனால் நடிக்கிறான். ஏன்னா நீங்கள் வந்து சும்மா அதே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவன் வாயிலே உண்மையை சொல்லிட போகிறோம் அப்படின்ற பயத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், ஹெட்ஃபோன் போட்டுட்டு சாங் கேட்டு கண்ணை சும்மா தான் மூடிப்பான், தூங்கலாம் இல்லை. நீங்கள் தூங்குறான்னு நினச்சிட்டு சரி விடுங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் அந்த வியூவை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எப்பயுமே இந்த ஒரு பழக்கம் இருக்கும், எங்கே போனாலும் சரி பஸ்ஸாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இல்லை எதுலையா போனாலும் இந்த ட்ராவலிங் சைடில் பார்த்துட்டே வருவீங்க. ஸோ அது மாதிரி தான் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே லைக் வந்து இப்போது ஃப்ளைட்டில் இருக்கீங்க, ஃப்ளைட் மூவ் ஆன் ஆகும் போதே அந்த வியூ பார்த்துட்டே வரீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அப்படியே மேகத்துக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்கும்ல. ஸோ அது போல் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க, அதுவும் ஜங்குக் கூட. ஸோ அப்படி தான். ஸோ அப்படியே இப்போது நீங்கள் நேராக ஒரு இடத்துல ரீச் ஆகுறீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஜங்குக் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை வேக்கப் ஆகிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ எங்கே வந்திருக்கீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் கிட்ட தான் வந்திருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்களை ஸ்லோவாக கூப்பிட்டு வரான். நீங்கள் அந்த ஏர்போர்ட் பார்க்குறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்த ஃபீல் தான். நீங்கள் ஜங்குக்கா இது சென்னை ஏர்போர்ட். ஆமாம் பொண்டாட்டி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றான். உங்களுக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. ஜங்குக்கை ஹாப்பி டியர்ஸோட பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படி தான், எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஸோ அதான் பொண்டாட்டி அம்மா அப்பா பார்த்துட்டு ஒரு வாரம் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்றான். அவ்வளோதான், நீங்கள் வானத்துக்கு பூமிக்கு துள்ளி குதிக்கிறீங்க. ஜங்குக்கா என்னால் நம்ப முடியல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா, என்ன ஜங்குக்கா இது இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீ ஹனிமூனுக்கு தான் இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இங்கே கூப்பிட்டு வருவேன் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐயோ 1 மாதத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு நாடு இந்தியா வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கான், இல்லை தமிழ்நாடு வரைக்கும் ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கான், ஒரு புருஷனுக்கு இது மட்டும் தானா. ஐயோ ஜங்குக்கு ஏர்போர்ட்லேருந்து என்ன பேசிகிட்டு இருக்கா, ஏய் கூட்ரு அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே சீக்கில் கிஸ் பண்ணிட்டு போதுமா அப்படின்றீங்க.
வீடு வந்து இன்னும் நிறைய கேட்பானா, போ ஜங்குக்கா, நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமா? சரி வா சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டாக்ஸி புக் பண்ணுறீங்க. ஸோ புக் பண்ணிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ அப்படியே பெல் அடிக்கிறீங்க. உங்கள் அம்மாண்ணா, என்னங்க கொஞ்சம் கதவு திறங்களேன். ஏய் நீ போய் கதவு திறடி. ஐயோ தொறங்குங்க, உள்ள வேலை இருக்குங்க. சரி சரி அப்படியே சொல்லிட்டு உங்கள் அப்பா அது அப்படிதான் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு. உங்கள் அப்பா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே கதவு திறக்கிறாரு. நீங்களும் ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு செகண்டில் நம்ப முடியல. கண்ணை ரெண்டுத்தையும் அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்க. நீங்கள் அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்றீங்க. ஏய் வயன், ஆமாம் மாப்பிள்ளை உள்ள வாங்க மாப்பிள்ளை. ஐயோ ஏய் இங்கே வாடி, நம்ம பொண்ணு வந்திருக்கா 1 மாதத்துக்கு அப்புறம். ஐயோ வயன் மாப்பிள்ளை உள்ள வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏய் வாடி சீக்கிரம் இங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படி கிச்சனில் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் ஏ வயன்மா எப்பம்மா வந்த அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா எப்படிம்மா இருக்க? அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? ஐயோ மாப்பிள்ளை உள்ள வாங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். உங்கள் அப்பா அம்மா அவ்வளோ உங்களை ஹக் பண்ணிட்டு ரொம்ப லவபிளாக இருக்காங்களா? ஜங்குக்கே ஒரு செகண்டில் என்னடா இவங்க அப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓரமாக பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு எல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்கு அவனோட ஸ்மைல். ஜங்குக்கா அத்தை மாமா கிட்ட சொன்னீங்களா அப்படி கேட்குறீங்க. ஏ ஆ சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அட பாவி ஜங்குக்கா, உங்ககிட்ட சொல்லிருக்கீங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொண்டாடி உனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்போது அத்தை மாமாவுக்கும் சர்ப்ரைஸாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். என்ன அங்கிள், என்ன ஆண்டி அப்படின்னு ஜங்கு கேட்குறான். என்ன மாப்பிள்ள சொல்லியிருந்தீங்கன்னா நான் கறி இல்லை மீன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஐயோ அங்கிள், நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. கல்யாணம் ஆகி 1 மாதம் மேலே ஆகுது. ஒயன் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணியிருப்பா, உங்களையும் ஆன்ட்டியும். அப்புறம் இப்படி இருக்கும்போது அவளை இங்கே வந்து கொஞ்சம் மூட மாற்றலாமேன்னு தான். என்ன பண்ணாடே 1 வாரம். சங்குக்கா அப்போ உனக்கு ஒர்க்? ஏய் அதான் என் கிளைண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். அப்போ எப்படி ஒர்க் பார்ப்பேன்? கொண்டாடி எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லேப்டாப் கொண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் அவ்வளோ பெரிய லக்கேஜ். நான் இங்கேருந்து வீடியோ கால் ஒரு கான்ஃபரன்ஸ் அது மூலிமா போய்ப்பேன். நீ கவலைப்படாதா, 1 வாரம் அம்மா அப்பா கூட ஜாலியாக இருண்ணா, நான் இங்கே தான் இருப்பேன், பயப்படாதண்ணா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஜங்குக்கு உங்கள் அப்பா உங்கள் அம்மா 4 பேர் அப்படியே டைனிங் டேபிளில் டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க, சாரி டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு அந்த இதெல்லாம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் தான் ஜங்குக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறான். ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோலாம் இது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்கள் அப்பா உங்களுக்கு ஊட்டி விடுறது அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலி நல்லாவே பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் ஜங்குக்கு பார்க்குறான்ல, ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லிட்ரலி அதனால் இப்போ ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்குறான். ஸோ அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ அழகான ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கு அப்படியே தான் அவங்களுக்கு தோசையெல்லாம் எடுத்து வைக்கிறான், இன்னும் நிறையா சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம மாப்பிள்ளை ரொம்ப நல்லா நம்ம பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அழகான எண்ணம் வருது. ஸோ அவ்வளோ அழகாக கேரிங்காக நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி தான் நீங்கள் ஜங்குக்கு ரூம் காட்டுறீங்க. அது உங்கள் ரூம் தான். ஸோ அந்த ரூம் காட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படி தான் படுத்துட்டு என்ன பண்ணாடி ரூமெல்லாம் அழகாக வச்சுருக்க. ஏன் ஜங்குக்கா நீ பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்க மாட்டாடி, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுற. ஐயோ ஜங்குக்கா இது பார், நான் சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிக்கிறீங்க. உங்கள் பர்த்டே, அதை ஃபஸ்ட்டு பர்த்டே பிக்ஸ்லாம் ஆல்பம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி தான் அதெல்லாம் ஜங்கு காட்டுறீங்க. ஆடி இவ்வளோ குட்டியாக இருக்க, முடியெல்லாம் பெருசாக இருக்குது, அடியோட குட்டியாக இருக்க. ஐயோ ஜங்குக்கா, நான்லாம் 1.5 வயசுக்கு மேலே தான் மொட்டையே போட்டேன் தெரியுமா? அது என்னமோ வழக்கம். 1.5 வயசுக்கு மேலே எனக்கு அவ்வளோ முடி இருந்துச்சு. அம்மா மாதிரி எனக்கு பெருசாக அடர்த்தியாக முடி வரும். அப்புறம் ஏன்டி இப்போ வைக்கிறதில்ல? அது எனக்கு ஹிப்புக்கு மேலே முடி வளர்க்கணும்னு ஆசை இல்லை. ஹிப்புக்கு கீழே வரைக்கும் முடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் முடி வளர்த்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கா நான் அப்படியே அது வரைக்கும் லென்த்தாக நான் ஹேர் கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் நீ தாண்டி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அடிப்ப. ஐயோ ஜங்குக்கா அப்படிலாம் கிடையாது, என்னோட நிறைய பேர் முடி நிறையா வச்சுருக்காங்க. அப்போது என்னோட ரெப்பன்சல்டி. ஜங்குக்கா சும்மா இருக்கு கலாய்க்காத போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்புறம்
அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் காட்டுறீங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃபன் டைம்லாம் இருந்திருக்கும்ல சின்ன வயசில். ஸோ அதெல்லாமே காட்டுறீங்க. ஜங்குக் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ரொம்ப குட்டியாக இருக்கடி நீ. ஆனால் ஜங்குக்கா கிண்டல் பண்ணாத, என்னை இப்போ பார்த்தா கிண்டல் பண்ணுறதே உன் பொழப்பா போச்சு. ஆமாண்டி, குட்டியாக இருந்தால் அதான் சொல்ல முடியும். அப்புறம் என்ன? சரி விடு, அடுத்தது பாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஜங்குக்கும். ஜங்குக்கு அதெல்லாம் பார்க்குறான். நிறைய கோவிலுக்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே நிறைய பிக்ஸு அது மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி தான். ஆடி ஒரு வாரம் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கியாடி? கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, உன்ன மாதிரி ஒரு புருஷனை பார்த்தோன்னே எனக்கு சியோல் வந்துட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்றீங்க. ஆடி நான் பிடிக்கலையா? என் கூட இருக்க பிடிக்கலையாடி உனக்கு? ஐயோ ஜங்குக்கு அப்படி இல்லை. நீயும் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு அழகான ஒரு பையனாக இருந்தேன்னா அம்மா வீட்டுக்கும் போகிறதுக்கும் உன் வீட்டுக்கும் வர்றதுக்கும் ஈஸியாக இருக்குல்ல. ஆடி உன் வீடு என் வீடெல்லாம் பெருகிறா, அதான் நம்ம வீடு தான். அதுவும் உண்மைதான் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் பையன் அதுலேருந்து பார்க்குறேன், ஒரு மாதிரியாகவே பார்த்துட்ருக்கேண்ணா. ஆ உனக்கு இப்போ பார்த்தாலும் நேற்று நைட்டு பண்ணதே ஞாபகம். ஐயோ நேற்று நைட்டை மட்டும் சொல்லாத. பின்னாடி ஐயோ என்ன பண்ணிட்டா? அதெல்லாம் கம்மி தான். என்ன கம்மியா? எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு? இன்னுமே வலிக்குது, காலெலாம் நடுங்குது தெரியுமா? அப்படியாடி கால் நடுங்குதா? எங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு உங்கள் காலை பிடிக்கிறான். வேணாம், என் காலை பிடிச்சாலே தப்பு தப்பாக பண்ணுறேன். நீ வேணாம், என் காலை விடு. முடியாது, விட முடியாது. இனி நைட் இருக்குடி. அதெல்லாம் முடியாது, எனக்கு வலிக்குது. நைட்லாம் வேணாம் ஜங்குக்கா, இனி ஒரு நாள் ரெஸ்ட்டு அப்படின்றீங்க. ரெஸ்ட்டா? ரெஸ்ட்டுலாம் கிடையாது. சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்டி நமக்கு. என்ன குழந்தையா? ஜங்குக்கா பார்க்க நானே உனக்கு ஒரு குழந்தை மாதிரி இருக்க. உனக்கு ஒரு குழந்தை வேணுமா ஜங்குக்கா? போ. ஏய் போடாடி, டாடி குழந்தை வேணும்டி, அப்புறம் தானே நல்லாயிருக்கும். இப்போ நீ அப்புறம் குழந்தை வந்தா நீ அவ கூட விளையாடுவ இல்லை அவன் கூட விளையாடுவ? என்கிட்ட பேச மாட்டல்ல? போ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டீங்க. ஏய் நாடி இப்போ பார்த்தாலும் குழந்தை வந்தாலும் பொசசிவ் ஆகுற. நேற்று நீ மட்டும் பொசசிவ் ஆகனல்ல, அப்போ நானும் பொசசிவ் ஆவா ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜங்குக்னா ஏய் நாடி ரொம்ப தாண்டி பண்ணுறானா? எனக்கு என்ன இருந்தாலும் நீ தாண்டி என் மொதல் குழந்த, நீ தான் என் மொதல் குழந்த. யாருக்காகவும் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன். உண்மையாவா? உண்மையாக பொண்டாடி உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி அப்போ பெற்றுக்கலாம். ஆடி பெற்றுக்கலாமா? ஆ பெற்றுக்கலாம். ஏய் நான் வாடி பெற்றுக்கலாமாடி? இங்கே கத்து வாயிரியாடி. ஜங்குக்கா என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்? வந்தது அம்மா வீடு. என்ன ஆடி அம்மா வீடு ஆட்டுக்குடி வீடுன்னு பார்த்துக்கலாம்டி அப்படி சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கா கை போது கை வைக்காத, வேணாம் அப்படின்றீங்க. கொஞ்ச நேரம்டி, கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறான் அப்படி சொல்லிட்டு எங்கே போகுதுன்னு அவன் கையை நேரம் அவங்க ஹிப்பு கிட்ட போகுது. ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக கொண்டு போகிறான். உங்களுக்கா ஒரு மாதிரி மூணு ஆகிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ இது ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் டக்குன்னு அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் உங்கள் ஹிப்பு கிட்ட. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. நாடி உனக்கு இடுப்பு இது இடுப்பு நம்ம வாய்க்கிட்டே இருக்குடி, பாரு நான் கடிச்சு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறானா எல்லாம் உங்கள் ஹிப்பை போட்டு ரப் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இப்போ அப்படியே டோர் நாக்கார சவுண்ட் கேட்குது. அதவங்க அம்மா தான். வாயன்மா வா கோவிலுக்கு போகலாம், சீக்கிரம் நீயும் மாப்பிள்ளை கிளம்பி வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. வரேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு தள்ளி விட்டுறீங்க. ஏய் ஆடி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே தள்ளி அப்படியே போகிற என்ன ஆடி பொண்டாடி அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். நீங்கள் ஐயோ ஜங்குக்கா அம்மா கோவிலுக்கு போகணுன்றாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாரீ வியர் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் தமிழன் போல தான். ஸோ அந்த சாரீ தான் வியர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே பின்னாடியிலேருந்து அவங்க ஹிப் அப்படி ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கண்ணா ஜங்குக்கா கிளம்பு, ஓ இந்த வேட்டி சட்டை போட்டுட்டு வா. ஏய் இதெல்லாம் வேணாண்டி, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்டி, பேண்ட்டே நல்லா இருக்குடி. ஐயோ ஜங்குக்கா என் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், நீ என்னன்னா இப்படி போட்டானா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கண்ணா? ஒரு மரியாதை தரணும் ஜங்குக்கா, போட்டு வா. சரி சொல்கிறேன் போட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறானா அவன் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அப்படியே நேராக வந்து நிற்கிறான். ஐயோ ரொம்ப அழகாக இருக்கா, சரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட அப்படின்றீங்க. ஸோ லைக் உங்கள் இதுதான் உங்கள் சாரியை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். தமிழ்லைனில் ஒரு பிக் இருக்குல்ல, ஸோ அது போல தான் அப்படியே அழகாக ஜங்குக் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க வரிக்க ஜங்குக்னா ஆடி அப்படியே பார்க்குறேன். நீங்கள் எது பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஐயோ ஜங்குக்கா
இப்போ நீ சாரி அட்ஜஸ்ட் பண்ண தானே சொன்ன. உன்னை இப்படி பார்த்து என்னை ரசிக்க சொன்னனா? என்ன டாடி பண்ண சொல்றா? இவ்ளோ அழகா இருந்துட்டு உன்னை பார்க்க தாண்டி நினைக்குது. ஐயோ! ஜங்குக்கா டைம் ஆகுது. வா பாரு. ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அம்மா சொல்லி. கிளம்பலாம் வா. அப்படி சொல்லிட்டு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அப்படி ஃபோட்டோஸ்லாம் அப்படியே மிரர் பிக்லாம் எடுத்துக்கிறீங்க நீங்களும் ஜங்குக்கும். அப்படிதான் கொஞ்சம் டைம் போயிருக்கும். ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கு அப்படி கிளம்பி வரீங்க. உங்க அம்மா கொஞ்சம் நெக்லஸ்லாம் குடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வியர் பண்ணிட்டு, இப்போ எங்கேயும் இல்ல. உங்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. நீங்க, ஜங்குக், தென் உங்க அப்பா, அம்மா. அங்க நெறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. உங்க அப்பா, அம்மா எல்லாருமே சொல்லி, கோவில்ல சும்மா ஒரு சின்ன ஃபங்ஷன் போல தான். ஸோ 1 மந்த் கழிச்சு நீங்க கல்யாணம் ஆகி 1 மந்த் கழிச்சு வந்திருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக தான் அது. ஸோ அங்கே சாப்பாடுலாம் போடுறாங்க. ஸோ அங்கே நிறையா படைக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜங்குக்கு சாப்பாடுலாம் போடுறாங்க. ரொம்ப ஸ்பெஷலாகவே நடக்குது அங்கே உங்களுக்கும் ஜங்குக்கு மட்டுமே. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் போல் நீங்கள் ஒரு வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. லைக் உங்கள் அம்மாவோட வீடு தான் அது. ஸோ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வாழ்ந்த வீடு அது ஆக்சுவலி. ஆனால் வந்து சில பல இஷ்யூஸால் உங்கள் அப்பா வந்து இங்கே வந்துருப்பார். லைக் டவுன் போல் வந்துருப்பார். இப்போ நீங்க அந்த வீட்ல தான் ஜங்குக் நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தனால, ரொம்ப ஜங்குக்கும் டயர்டா இருப்பான்ல. ஸோ அவனும் அப்படிதான் அங்க ரூம்ல உட்காந்துருக்கான். நீங்க "ஜங்குக்கா ஏதாவது சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு கேட்குறீங்க. "இல்லடி எதுவும் வேணாம். இங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்கடி. ஆனா சொல்றேன் நீங்க இருக்கும்போது நல்லா புஸ்ஸுன்னு ஆயிருப்ப. ஆனா என்ன ஒல்லியா இருக்க." ஐயோ! ஜங்குக்கா எனக்கு அப்பாவோட ஜீனு. அதனால நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேன். எனக்கும் நெறையா சாப்பிடணும் ஆசை. பட் ஆனா நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேன். அப்பா எப்படி ஒல்லியா இருக்கார்ல, அதே போல தான் நானும் ரொம்ப ஒல்லியா இருக்கேன். அப்பாவோட ஜீன் தான் இது. அப்படியாடி! சரி பரவால்ல. நீ இப்படி ஒல்லியா இருந்தாலும் நல்லா நாட்டுக்கட்ட மாரி தான் இருக்க. ஐயோ! ஜங்குக்கா கோவிலுக்கு வந்துட்டு என்னென்ன பேசுற பாத்தியா? நம்ம கோவில்ல இல்ல பொண்டாட்டி. நம்ம வந்து இப்போ ரூம்ல இருக்கோம். அப்படின்னு ஜங்குக் சொல்றான். நீங்கனா? ஐயோ! வாய மூடு ஜங்குக்கா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான். இப்போ உங்க அம்மா வராங்க அந்த ரூமுக்கு. ஆ சொல்லுமா, என்னாச்சு? இல்லவன் அது நம்ம நைட்டுக்கு மேல தான் கிளம்புற மாரி இருக்கும். பாட்டி தாத்தாலாம் நைட்டுக்கு மேல போலான்னு சொல்றாங்க. இப்போ நேரம் எதுவும் சரியில்லையாம். இப்போ கிளம்ப வேணாம். நைட்டு மேல போலான்றாங்க. ஐயோ! அம்மா நைட்டு மேல போனா மழை பெய்யும். கார்லாம் போகாதேம்மா. அப்புறம் மழை வந்தா ஜங்குக்கால ஓட்ட முடியாது. ஐயோ! வயன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓட்டிடலாம்மா. மழை வராது பார்த்துக்கலாம். சரிம்மா அப்படின்றீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள பார்க்குறான். என்னாடி மழை பெஞ்சா என்ன? அதானே இருக்கும். உனக்கு மழை பிடிக்கும்ல? இல்ல ஜங்குக்கா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீ எப்படி டிரைவ் பண்ணுவ? அதெல்லாம் ஓட்டிக்கலாம் பொண்டாட்டி. எல்லாம் ஓட்டிக்கலாம். நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. ஒரு வாரம் தானே. அதுக்கப்புறம் நம்ம சியோல்ல தான் இருப்போம். அதுக்கப்புறம் எப்போ வில்லேஜ் வருவோம் தெரியாது. டவுனுக்கு எப்போ வருவோம் தெரியாதுல்ல. நல்லா என்ஜாய் பண்ணு பொண்டாட்டி. சரி ஜங்குக்கா நீ தூங்கு. நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். சரி போயிட்டு வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள அனுப்பிடுறான். நீங்களும் அப்படியே உங்க அம்மா கூட கொஞ்சம் வேலைலாம் இருக்குல்ல. ஸோ அங்கே நிறைய பாத்திரம் வந்திருக்கும். சாப்பாடு பாத்திரம் அது எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்கீங்க உங்க அம்மா கூட சேர்ந்து. ஸோ அப்படிதான் டைம் ரொம்ப ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நைட்டு போல தான். உங்க பாட்டி தாத்தாலாம் ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வள வளன்னு பேசுறாங்க. எல்லாரு கூடயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ நீங்க பேசுற அழகு தான் பார்த்துட்டே இருக்காரு ஜங்குக். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அப்படிதான் டைம்லாம் ரொம்ப ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க, ஜங்குக், உங்க அப்பா, அம்மா 4 பேருமே கிளம்புறீங்க. உங்க அம்மா அப்படிதான். "பையன்மா நீயும் மாப்பிள்ளையும் முன்னாடி போயிடுங்க." "ஏம்மா? ஏன்? எதுக்கு? நீங்களும் வாங்க. கார்ல எல்லாம் 4 பேரும் ஒண்ணாவே போயிடலாம்." "இல்ல வயன்மா, ரொம்ப நேரமா நீ எங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. மாப்பிள்ளை வந்ததுலேருந்தே உன்கிட்ட நெறைய பேசணும்னு நெனச்சிருப்பாரு. நீ எங்க கூடயே இருக்கிறத பார்த்துட்டு மாப்பிள்ளை என்னம்மா நினைப்பாரு?" "ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நீ எங்க கூடயே வா." "இல்லம்மா நீயும் மாப்பிள்ளையும் முன்னாடி போங்க. ஆனா அப்போ பின்னாடி வரோம்." "எதுல வருவீங்கம்மா?" "மாமாவோட கார் இருக்குமா, நாங்க வந்துடுறோம். நீ முன்னாடி போ. என்ன மாப்பிள்ளை கூட நிறைய பேசு. போயிட்டு வாங்க எங்கேயாவது." அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜங்குக்கு கூப்பிடுறீங்க. "ஆ ஆன்ட்டி அங்கிள் வரல?" அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். "இல்ல ஜங்குக்கா, அவங்க வந்து பின்னாடி வராங்களாம். நம்ம முன்னாடி போ சொல்றாங்க." "ஏன்? அவங்களும் நம்ம கூட வரல?" "அது தெரியல ஜங்குக்கா. நீ வா நம்ம போலாம்." அப்படி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கார்லாம் எடுத்துட்டு உங்க அப்பா அம்மாக்குலாம் டாட்டா பை பை சொல்லிட்டு நேரா இப்போ நீங்க அப்படியே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அப்படியே நீங்களும் ஜங்குக் நிறைய பேசிட்டு இருக்கீங்க. அங்க நீங்க அந்த கோவில்ல எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அதெல்லாம் பேசுறீங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. அங்க வந்த ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் என்னென்ன பேசுனீங்க. எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனா செம மழை. அவ்வளோதான் ஜங்குக் பார்க்குறான். ஐயையோ! மழையா? இப்ப பார்த்தா நான் சும்மா இருக்க மாட்டாளே! அப்படின்னு ஜங்குக்கோட மைண்ட் ஜங்குக்க வண்டி நிறுத்து. போச்சுடா, போச்சு. முடிஞ்சு என் சோலி. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ தான் காலி.
அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி டர்ட்டி மைண்டடாக நினச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கா வா போகலாம். எங்கடி? ஐயோ மழை பெய்யுது, என் ஊரில் மழையில ஆடி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சது தான் அப்படியே வெளியே வந்து செம்ம டான்ஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட கையை பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்க. யாருமே இல்லை, ஒரு ஹைவே தான். ஸோ ஜங்குக்னா கொண்டாட்டி போதும்டி, உடம்பு சரியில்லாம போயிடும், வா. என்ன ஜங்குக்கா இரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே தான் மழை பெய்யுது, அப்படியே ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி எடுத்துட்டு வந்து, போதுண்டி ரொம்ப நேரம் நனைஞ்சிட்ட பாரு, இந்தா டவல் எடுத்துக்கோ அப்படின்னு டவல் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே தான் உங்கள் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான், உங்கள் நெக்கில் இருந்து அப்படியே ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் செஸ்ட் வழியாக ட்ராவல் ஆகி அது ஹிப்பு வரைக்கும் வரதை அவ்வளோ ரசிக்கிறான். உங்கள் லிப்ஸ்லலாம் அங்கே இங்கே ட்ராப்பு லைக் வாட்டர் ட்ராப் அப்படியே தேங்கி நிற்கிது. ஜங்குக்லாம் முடித்துறதுக்குனே வந்திருப்பா போல கேவா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் காலியாக போகிறா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் அப்படியே உங்கள் ஹிப்பை வரைக்க பார்க்குறான். ஏன்னா நம்ம தலைவருக்கு ஹிப்பில் தானே அப்சர்ஷனே, ஸோ அதனால் ஹிப்பையே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பை டச் பண்ண ஆசையாக இருக்குது. அப்படியே பொறுமையாக கை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பிடிச்சது தான். நீங்கள் உங்கள் பாடி லைட்டாக ஹீட்டப்பாக இருக்கும், அவனோட கை லைக் வந்து உங்களுக்கு ரொம்ப கோல்டாக சில்லுன்னு தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை பார்த்த உடனே அவ்வளோதான், நீங்கள் ஒரு செகண்டில் அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் உடம்பு ஃபுல்லாக. ஜங்கு கை வச்ச உடனே எங்க ஜங்கு கூட கையை எடுத்து விட்டுட்டா. ஜங்கு கைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் நாடி மூளை எடுத்துற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாடியெல்லாம் வச்சுட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பொண்டாட்டி, அதுக்காக என்னால் முடியாவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்கி உங்களை பின்னாடி போட்டது தான். மாப்பிள்ளை விட்டதே இல்லை, உங்களை வச்சு வச்சு செய்கிறான். அந்த கார் பேக் சைடில் வச்சு நீங்கள் பெயினில் துடிக்கிறீங்க. ஜங்கு இப்போ அப்படியே தான் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. வெளியே செம்ம மழை, சில்லுன்னு காற்று, அந்த ஜன்னல் வழியா இடி சவுண்டோட நீங்களும் ஜங்குக்கும் ஒரு அழகான லவ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க அர்மிஸ். தென் நீங்களே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே தான் ஜங்குக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. நீங்கள் அப்படியே தான் ஜங்கு கொடுத்த டவலை வச்சு அப்படியே உங்கள் பாடி கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது பாடி. ஸோ ஜங்குக்கு அப்படியே காரை நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான். உங்களுக்கு தூக்கிக்கிட்டே உள்ளே போகிறான். ஸோ நீங்கண்ணா ஜங்குக்கா கீழே விடு, நாடி கீழே விட்டு அப்படியே போவியா ஒன்றும் இல்லாமல்? ஐயோ ஏன் ஜங்குக்கா அப்படி பண்ணுற, அமைதியாக வாடி பொண்டாட்டி அப்படியே சொல்லிட்டு ரூமில் உங்களை படுக்க வச்சிடறான். ஸோ நீங்களுமே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவன் டோரை மட்டும் சும்மா நார்மலாக சாத்திட்டு வந்துட்டு அவன் அப்படியே தான் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிட்டான். ஒரு ஒரு 1 o'clock ஒரு 12 o'clock போல் உங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சரி தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா அம்மாவும் போய் தூங்கியிருப்பாங்க. மார்னிங் ஆகுது, ஜங்குக்கு பார்க்குறீங்க குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். பாவி பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி குழந்த மாதிரி தூங்காதுடா, வலிக்குது தெரியுமா? இவனை இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியும் இந்த பையனை. பாரு குழந்த மாதிரி தூங்குறான், இவனுக்கு குழந்த வேணுமா, முடிஞ்ச பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நைட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பாரு அப்பாவி புள்ள மாதிரி தூங்குவான். என் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி தான் தூங்கிட்டு இருக்கா நல்லா. அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனு லைக் வந்து கோவில் ஃபங்க்ஷனு அது இதுன்ட்டு ரொம்ப டயர்டாக இருப்பான். ட்ராவலிங் அது ரொம்ப டயர்டாக இருக்கனால நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு புள்ள பெற்று கொடுக்கணும், இவனை போலேயே இருப்பான் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு அழகான சாங் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஓகே.
இப்போ ஜங்குக் உங்கள பார்க்குறான். "என்னாடி என்னைய வரைக்கும் வரைக்கும் பார்க்குற, கிஸ் பண்ற, என்னமோ பண்ற, என்னாடி புள்ள பெத்துக்கலாமா?" அப்படின்னு கேட்குறான். அட பாவி! தூங்கவே இல்லையா நீ? அப்போ நான் என்னென்ன பேசுறேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியாடா? ஆமா. அழகு பொண்டாட்டி நீ என்ன பேசுறேன்னு எல்லாத்தையும் கேட்டு தாண்டி இருந்தா. என்னாடி என்னா புள்ள பெத்துக்கலாமா? ஷோ ஜங்குக்கா! உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே மைண்ட் செட் தானே உனக்கு? என்ன நான் மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு இதை யோசிக்காம எப்படி இருக்க முடியும்? அவ்வளோ லவ்டி உன் மேல. சரி வாடி உள்ள பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை பிடிச்சி பெட்டை தள்ளுறது தான். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஜங்குக்கும் அகெயின் ஒரு லவ் மேக்கிங், மார்னிங் லவ் மேக்கிங். ஸோ இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம்டா. எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பொசசிவ் ஜான் என்னடா ஸ்டார்டிங் சீன் ஃபுல்லாக ஜெய்கே வந்து பொசசிவ்ன்ற பேரில் வைனப் வச்சு செஞ்சிருப்பாரு, அதை வச்சு ஒரு கண்டென்ட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் ஜெய்கேக்கு போட்டதில்லை, ஜிமனுக்கு போட்டிருப்பேன். ஆமாம், ஜிமனுக்கு வந்து மை பொசசிவ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி போட்டிருப்பேன். பார்க்கலன்னா பாருங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு போடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒன்று போட்டேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைக் வந்து ரொம்ப அந்த பார்ட்டி சீன்லாம் ரொம்ப நான் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன். ஜங்குக்கு வந்து பொசசிவ் ஆகுறத மட்டும்தான் நான் கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறது, அது நான் அந்த மூமெண்ட்டை வந்து பெருசாக காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரொமான்ஸ் வச்சு கொஞ்சம் ரொம்ப அழகாக லவ்வபுளாக முடிச்சிருப்பேன். என்னடா இப்படியே முடிச்சிட்டேனே அப்படின்னு நினச்சிடாதீங்க. என்னடா சரசன்னு போயிருக்கோம் ஸ்டோரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னொரு நாள் ஜேகேக்கு அது மாதிரி வச்சு நான் இன்னும் நல்லா பெருசாக போடுறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், தென் கமெண்ட் பண்ணணும். ஜேகே ஆமஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் மஸ்ட். தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லப்போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இல்லை 1.5 மாதம் நான் நியூவாக வாய்ஸ் ஓவர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ டச்சு விட்டு போயிருமே பயந்துட்டு தான் நான் இந்த கண்டென்ட்டில் சும்மா கொண்டு வந்தேன். கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஜேகே ஆமஸ் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, தென் இன்ஸ்டா எடுக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோ, போட்டில் கொடுத்து செக் அவுட் பண்ணிக்கோங்க ஆமஸ். ஓகே ஆமஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.